ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீஷோ ரேண்டம் ஃபைண்ட்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேன். நான் அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ ஆஃப் ரேண்டம் ஃபைண்ட் மீஷோலேருந்து. அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட் லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கண்டெய்னர் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து 6 பார்ட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மொத்தமாக வந்து 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளிப்-ஆன் தான் கொடுத்துருக்காங்க. 4 பக்கமே வந்து கிளிப்-ஆன் லாக் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சுத்தமாக உங்களுக்கு வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கும். சிந்தவே சிந்தாது. அந்த மாதிரி நல்லா டைட்டு க்ளோஸ்ட் லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிக்சரில் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம நிறையாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது 6 பாக்ஸுமே. ஸோ கம்மியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா கப்லேயுமே வந்து ட்ரைனிங் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எந்த பொருள் வச்சாலும் தண்ணிலாம் இருந்ததுன்னா வடிஞ்சிரும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா ஏர் ஃப்ளோயியாக நிறையா ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸுமே நல்லா பெருசாக இருந்ததுங்க. இந்த கிண்ணங்கள் இல்லாமல் இந்த பாக்ஸை தனியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா. அந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸுமே நல்லா பெருசாக சூப்பராக ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த 6 பார்ட்டிஷன்ஸை உள்ளே வைக்கிறதுக்குமே நல்ல வசதியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் எப்பயுமே வந்து இந்த லெமனு, பச்சை மிளகா, கருவேப்பிலெலாம் தனித்தனி டப்பாவில் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இடம்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ மொத்தமாக ஒரே பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு தான் இந்த கண்டெய்னரை நான் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கே தவிர குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்திருந்தால் நான் இன்னமும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன். இதில் வந்து 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி 4 பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற பாக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வேணுமோ அந்த சைஸ்லையுமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்க பாக்ஸை வந்து நான் 130 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நட்ஸ் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய நட்ஸ்லாம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பைஸ் ரேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி வைஸாக சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம மொத்தமாக ஒரு 6 ஐட்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் லெமன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 லெமன் அந்த மாதிரி வச்சா தான் பத்தும். அதுக்கு மேலாம் நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அளவு வந்து கொஞ்சம் குட்டியான சைஸ் இருக்கனால கம்மியாக தான் ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ பச்சை மிளகாவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 பாக்ஸுக்கு அடைச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸாக ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட இந்த மாதிரி மொத்தமாக ஒரே பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் ரொம்ப அதிகமாக சேவ் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. 130 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான பர்ச்சேஸ் தான். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டேன். இந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் முக்கியமாக வந்து புரட்டாசி மாதத்துக்கு பெருமாளுக்கு இந்த விளக்கில் ஏற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஆர்டர் பண்ண மறந்துட்டனால இப்போ தான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸ் வந்து எனக்கு டவுட் இருந்தது, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த விளக்கு குவாலிட்டி. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஷிப்பிங்லாம் வரும்போது எதாவது டேமேஜ் வந்துடுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் குவாலிட்டி வைஸ் சொல்லி ஆகணுங்க, செம்ம வெயிட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கீழே 3 ஸ்டாண்டு வச்சுருக்காங்க விளக்கு நிற்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. விளக்கோட மேலே வந்து நாமம் வச்சு சங்கு சக்கரம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான விளக்கு தான். முருகர் விளக்கு கூட இதே டைப்பில் வந்து அவைலபிளாக இருந்தது. வேல் வச்சு ஓம் போட்டுலாம் அவைலபிளாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த நாமம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர் தான். இது வந்து லெதரில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. நான் வந்து சாண்டில் கலர் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு இதில் ஒயிட்டு, பிளாக் அந்த மாதிரி 2-3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம காரில் மாட்டோம்ல அந்த மாதிரி டிஷ்யூ ஹோல்டர், வீட்டில் வைக்கிற டிஷ்யூ ஹோல்டர் கிடையாது. இந்த மாதிரி வந்து காரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இதோட டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து டிஷ்யூ ஹோல்டராக இல்லாமல் இந்த மாதிரி மாஸ்க் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி டிஷ்யூ வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுக்கலான்னு.
அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் யூடியூப் சைட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ ஹோல்டரோட ரேட் பார்த்திங்கன்னா 350 ருப்பீஸ்க்கு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ஒர்த்து தாங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. லெதர் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டீசெண்டான லெதர் தான். இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ்யூ ஹோல்டர் நம்ம வாங்கலாம். இது வந்து ஸ்லைட் ஆனில் ஃபிக்ஸ் பண்ணுறனால நம்ம கிச்சனில் கூட நீங்கள் ஸ்லைட் பண்ணி இந்த டிஷ்யூ ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு லன்ச் பேக் தான், ஒரு குட்டி சைஸ் லன்ச் பேக் தான். இங்கே வந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ், பொரியல் டப்பா 2 அந்த மாதிரி வச்சா ஈஸியாக ஃபிட் ஆகும். உள்ளே வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ஹீட்டை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்காக லைட்டாக ஒரு அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ஓகேஷாக தான் இருந்தது, நல்லாவே இருந்தது. துணியோட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்லேயுமே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். குட்டி சைஸ் தான், ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் உள்ளே பத்தோன்னு. என்னோடய லன்ச் பாக்ஸும் தொட்டுக்க டப்பாவும் வச்சா கரெக்டாகவே ஃபிட் ஆகுது உள்ளே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபிட் ஆயிடுச்சுன்னு. இந்த சைஸ் நம்மளுக்கு போதும் தான், ஏன்னா நம்ம ஒரு 2 பொரியல் டப்பா ஒரு லன்ச் பாக்ஸ் வச்சோன்னாலே சைஸ் பத்துது. பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாகவே இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருப்பீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2-3 கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, பிங்க்கு, க்ரே, பிளாக்னு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. எனக்கு வந்து இந்த டார்க் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறைய டெலிவரி ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் டாடா பை.